மகாபிரியவாச்சரணம். சக்தி தேவியின் பல வடிவங்களில் தான் காளி என்பவளும். சக்தி தேவி அன்பின் வடிவமாக இருக்கக்கூடியவள். அப்படி இருக்கக்கூடியவள் ஏன் இவள் கோர வடிவமாக இருக்கிறாள், கழுத்தில் கபால மாலை அணிந்து இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா? இதற்கு அழகான விளக்கங்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒரு அர்த்தங்கள் உண்டு. அது தெரிந்துவிட்டால் எந்த தெய்வமும் மிக அருகில் நமக்கு நிற்கக்கூடியவைகளாக இருக்கும். நாமும் அவைகளுக்கு அருகில் செல்ல முடியும். அதாவது இந்த கபால மாலை அப்படிங்கிறது நிலையாமைக்கு சாட்சி. என்சான் உடம்புக்கு தலையே பிரதானம். அப்ப இந்த தலையில தான் பஞ்சபூதங்கள் ஒருங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒளியை காணக்கூடிய கண்கள், ஒளியை கேட்கக்கூடிய காதுகள், காற்றை உள்வாங்கக்கூடிய மூக்கு, சுவையை உணரும் நாக்கு, அனைத்தையும் அறியும் மூளை. இப்ப இந்த அஞ்சுமே இருக்கக்கூடிய கபாலம் தான் அது தலையில தானே இருக்கு. இதுல தானே உயிருள்ள, அதே சமயம் உயிரற்ற கேசமும் தழைக்குதுன்னு சொல்றோம். இந்த கேசம் தான் கபாலத்திற்கு கூரையா இருக்கு. ஆமையா? அப்ப இளமையில் கருத்தும் முதுமையில் நரைத்தும் வாழ்வின் தன்மையே சொல்கிறது. அந்த கேசம் தான் இந்த தத்துவத்தை நமக்கு சொல்லுது. அப்படிப்பட்ட தலையின் மூல வடிவம் தான் கபாலம். அதை மாலையாக அணிந்து நானே முடிவானவள் என உணர்த்துகிறாள். அதற்காகத்தான் இந்த கபால மாலையை காளி அணிந்திருக்கிறாள். ஆக இந்த கபால மாலையை பார்த்தவுடன் நம்ம பயந்து ஒதுக்க வேண்டியது கிடையாது. இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களை ஒழித்துவிட்டால் நாமும் அவள் அருகில் செல்ல முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த நிலையாமை என்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது நாமும் நம்முடைய வாழ்வில் மிகச்சிறந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிப்போம். ஏன் அப்படின்னா அந்த நிலையாமை தெரியாம இருக்கிறதுனால தானே நம்ம எனக்கு என்னுடையது அப்படின்னு அகங்காரம் நிறைய இருந்த அந்த சுயநலம் அதிகமாகுது. அப்ப அந்த சுயநலம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும் இல்லையா? நிலையாமைங்கிற விஷயம் தெரியும் பொழுது. அதற்காகத்தான் இந்த கபால மாலை. மகாபெரியவாச்சரணம்.